Hi friends, welcome to Semiya. Today நம்ம சேனல்ல குளுக்குளுன்னு வயிற்றுக்கு இதமான தயிர் சேமியா தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குங்களா, டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். தயிர் சேமியா எப்படி செய்யலாம் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முடியாது. எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். தயிர் சேமியா பண்ணுறதுக்கு 180 கிராம் சேமியா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வறுத்த சேமியாவும் இல்லைன்னா வறுக்கா சேமியா எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. கடாயில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம சேமியா வேக வச்சு தான் எடுக்க போகிறோம், அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியா இதில் ஆட் பண்ணிடலாம். சேமியாவை ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இது ஒரு 30 செகண்ட் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியாச்சு. சேமியா பாருங்கள் குக் ஆகிடுச்சு பாருங்கள். போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்துருக்குங்க. ஒரு சளிப்பு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வேக வச்சுருக்கிற சேமியாவை தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கூல் வாட்டர் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சேமியா நல்லா உதிரி உதிரியாக வரும். அதனால் தண்ணி இல்லாமல் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதுமே இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜீரகமும் வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா பொரிஞ்சதுமே இதில் ஒரு துண்டு இஞ்சி பாருங்கள் துருவி வச்சுருக்கேன், இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை வதக்கி விட்டுடலாம். துருவி போடும்போது நம்மளுக்கு சேமியா சாப்பிடும்போது இதையே அப்படியே சாப்பிட்ருவாங்க, வெளியே எடுத்து போட மாட்டாங்க. இஞ்சி வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் பாருங்கள் வதக்கியாச்சு. இப்போ இது கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இதை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் இதில் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு திராட்சை பழம்லாம் அதிகமாக போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்துக்கோங்க. பாருங்க, முந்திரி திராட்சைலாம் வறுபட்டுருச்சு. தயிர் சேமியாவுக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 300 ml தயிர் எடுத்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க, இப்போ நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு. ஆட் பண்ணிட்டு இதே கெட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விடுங்க. சேமியை விட தயிர் அதிகமாக இருக்கணுங்க. பாருங்கள், தயிர் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கியாச்சு. சேமியா பாருங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சாச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பத்தாது, அதனால் நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றுறேன். பாருங்கள், சேமியா எடுத்து பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சேமியா சூடாக இருக்கக்கூடாதுங்க, ஆறிதான் இருக்கணும். தயிர் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
பாருங்கள் தயிர் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தா எல்லா தயிரும் ஆட் பண்ணியாச்சுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாளிப்பு இதில் ஆட் பண்ணிடலாம். தயிர் சேமியாவுக்கு சூடாக போடாதீங்க, ஆற வச்சு போடுங்க. பாருங்கள் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் தாளிப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேமியா வந்து என்னோடய அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தது. இது என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷு. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். தயிர் சேமியா வந்து வயிற்றுக்கு நல்லா இதமாக இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணிட்டோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.